தமிழர்களுடைய போராட்ட வரலாறை காட்சிப்படுத்திய இந்த திரைப்படங்கள் விடுதலை 1, விடுதலை 2 ஆகியவற்றிற்கான பாராட்டு விழா என்பது ஒரு திரைப்படத்திற்கான பாராட்டு விழா, அதனுடைய வணிக வெற்றிக்கான பாராட்டு விழா என்பதாக அல்ல. சாமானிய மக்களாக நாமெல்லாம் சேர்ந்து நமக்கு நம்முடைய வரலாறை படைத்தளித்திருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு நாம் அளிக்கக்கூடிய நன்றியாகவும் நாம் எப்போதும் அவரோடு துணை நிற்கிறோம் என்பதை சொல்லுவதற்கான பாராட்டு விழாவாகவும் இங்கே அமைந்திருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். மோடியோட ஆட்சியிலே பேசுவதே சிரமமான விஷயம். பேசுவதற்கெல்லாம் வழக்கு போடக்கூடிய இந்த மோடி ஆட்சியில் தமிழனுடைய பாராட்டை, தமிழனுடைய வரலாற்றை ஒரு பாராட்டி அதை பேசுவதற்குரிய ஒரு தளத்தை இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னங்க? நாமெல்லாம் போற்றுகின்ற தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களது கணக்குகள் முடக்கப்படுகிறது. இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா பிளாக் பண்ணிடலாம், யூடியூப்ல போட்டா சேனலை தூக்கிடலாம், ஃபேஸ்புக்ல போட்டா அக்கௌண்ட் காலி பண்ணிடலாம். ஆனா காந்தியை படுகொலை செய்த கோட்சேக்களுடைய படமோ, லட்சக்கணக்கில் யூதர்களை படுகொலை செய்த ஹிட்லரின் படங்களோ தடை செய்யப்படுவதில்லை. ஆனால் பிரபாகரனுடைய படம் தடை செய்யப்படுகிறது. போட்ட அடுத்த 10 வினாடிகளுக்குள்ளாக உங்களது கணக்கு முடக்கப்படுகிறது. இப்படி மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அரசியலை எங்கிருந்து பார்க்க, எங்கிருந்து பார்க்க? இதனுடைய அடிநாதம் ஒன்றே ஒன்றுதான். தமிழன் தன்னுடைய போராட்ட வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற அந்த நுணுக்கமான ஆரிய பார்ப்பனிய அரசியல் தான் சமூக வலைதளங்களில் நம்ம வரலாறை பேச முடியாமல் இருக்கிறது. தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய படங்களையோ அவர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளையோ நீங்கள் ஒருங்கிணைத்தால் உடனடியாக தடை வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழருடைய உரிமைக்காக போராடிய அந்நிகர்களா தலைவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நமக்கு உரிமை இல்லை என்கின்ற நிலையில் தான் விடுதலை என்கின்ற திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படமாக ஒரு எதிர்ச்சொல்லாக வந்தது. நாம இன்னைக்கு பிரபாகரனுடைய படத்தை, தமிழரசனுடைய நிகழ்வை, தொடர் கலியபெருமாள் அவருடைய சிந்தனைகளை பற்றி பேச முடியாத இடத்துல இந்த அரசியல் எல்லாம் பேசுகின்ற ஒரு புரட்சிகர தமிழ் தேசிய அரசியலை திரைப்படம் எடுத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதைத்தான் நாம் கொண்டாடியாங்க. அந்த புதுச்சலை கொண்டாடியாங்க, அந்த புதுச்சலை கொண்டாடியாங்க. இந்த படத்தை புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய போராட்ட வாழ்க்கை, அவருடைய கொள்கை என்பதாக மட்டுமோ அல்லது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை என்பதாகவோ அவரது சிந்தனை என்பதாகவோ மட்டும் மையப்படுத்தாமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகின்ற கோட்பாட்டினுடைய ஆழம், அந்த கோட்பாட்டில் நடந்த விவாதங்கள், அந்த கோட்பாட்டு அடிப்படையில் அந்த இயக்கம் கண்ட நெருக்கடிகள், பிளவுகள், இவை அனைத்தும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் காலையில் அதை குறித்து விரிவாக பேசினேன். இது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது படத்தில். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எதை சொல்லுகிறது என்கின்ற கோட்பாட்டை மிக எளிய மொழியிலே இந்த திரைப்படத்தில் இயக்குனர் சொல்லி இருக்கின்றார். நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான நம் நிலப்பிரபுத்துவம் என்று மார்க்சிய எண்ணிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள் பேசும் பொழுது பள்ளி காலத்தில், கல்லூரி காலத்தில் இந்த வார்த்தை எனக்கு புரியவில்லை. பொதுவாக மார்க்சியத்தை பொதுவெளியில பேசுறவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி என்னவென்றால் அது ஒரு பேராசிரியர் பேசுவதற்கு கூட மாறிவிடுகிறது. வழக்கம் போல நாம ஒரு மாணவனை போல கவனிக்க முடியாத ஒரு பேச்சாளர் முறையாக மாறிவிடுகிறது. காரணம், அது ஒரு அறிவியல், அது ஒரு தத்துவம். ஒரு தத்துவத்தை எளிய முறையில் விளக்குவது சிரமமாக இருக்கிறது, பொதுவெளியில் விளக்குவது இன்னும் சிரமமாக இருக்கிறது. அது தத்துவமாக விளக்கப்படும் பொழுது உணர்வுபூர்வமாக இல்லாமல் போய்விடுகிறது. உணர்வுபூர்வமாக இல்லாத ஒரு உரைக்குள் நம்மால் கவனத்தை செலுத்த முடியாது. ஆனால் இந்த திரைப்படம் கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை சிந்தாந்தத்தை ஒரு கம்யூனிஸ்டின் வாயிலாக
உணர்வு பூர்வமான ஒரு படமாக காட்சியாக நம் முன்னே எடுத்து சொல்கிறது. நிலப்பிரபுத்துவம் நிலப்பிரபு என்று பேசுவது புரிய நாம் பார்த்ததில்லை, நம் தலைமுறைகள் பார்த்ததில்லை. நிலப்பிரபுத்துவம் எதை செய்யும், எவ்வாறு அடக்குமுறையை கையாளும் என்பது குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அரசியல் உணர்வு பெற்றவர்களுக்கு புரியும். ஆனால் திரைப்படத்தில் அந்த காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்சிய கோட்பாட்டிலே சொல்வார்கள், நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி முதலாளியம் வருகிறது, அந்த முதலாளிகள் தொழிலாளியை சுரண்டுகிறது. நிலப்பிரபுத்துவம் என்று சொல்லக்கூடியவர் யார்? பண்ணையார்கள், ஜமீன்தார்கள். அவர்கள் யாரை ஒடுக்குகிறார்கள்? விவசாய கூலிகளை ஒடுக்குகிறார்கள். விவசாய கூலிகள் யாராக இருக்கிறார்கள்? ஒடுக்கப்பட்ட சாதிகளாக இருக்கிறார்கள். அங்கே வர்க்கமும் இருக்கிறது, வர்ணமும் இருக்கிறது. இந்த வர்க்கத்திற்கும் வர்ணத்திற்குமான இந்த இரண்டு தன்மை பற்றியான விவாதம் 100 ஆண்டு கால விவாதம். இந்தியாவில் 100 ஆண்டு கால விவாதம். வர்ணமா வர்க்கமா என்கிற விவாதம், கிளாஸா காஸ்டா என்று சொல்லக்கூடியது. அதை இந்த படத்தில் முழுக்கமா காட்டுறாரு. அவன் விவசாய கூலியாக இருக்கின்றான் கருப்பன், அவன் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுவனாக இருக்கின்றான். ஒரு புறத்திலே சாதி ரீதியாக ஒடுக்கப்படுவோம், மறுபுறத்திலே சாதியாக தொழிலாளியாக சுரண்ட கூலி தொழிலாளியாக சுரண்டப்படுவதாக. இந்த நுணுக்கமான அரசியல் இந்திய மார்க்சிய கம்யூனிச இயக்க வரலாற்றில் அடித்தளத்தை கொடுக்கிறது. இந்த நிலப்பிரபுத்துவ முறையை, பண்ணையார் முறையை அடித்து நொறுக்கி விவசாய கூலிகளை அமைப்பாக திரட்டிய சீனிவாச ராவனுடைய வரலாறை எடுத்து சொல்லுகிறார். கர்நாடகத்திலிருந்து இங்கே கீழத்தஞ்சையிலே கள போராட்டத்திற்கு வந்தவர். இங்கே விவசாய கூலிகளாக இருந்த நம் மக்களை அணிதிரட்டி இயக்கமாக மாற்றி செங்கோடியை உயர்த்தி பிடித்து பண்ணையார்களுக்கு எதிராக துணிந்து நின்று தங்கள் உரிமையை கேட்டு வரக்கூடிய, போராடி வரக்கூடிய, அடித்து பிடிக்கக்கூடியவர்களாக அந்த மக்களை பிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சீனிவாசராவ் மாற்றுகிறார். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கேட்கிற கேரக்டர் அதுதான். அப்ப இந்த வரலாறை படிக்காமல் அந்த கேரக்டரை வெற்றிமாக உருவாக்க முடியாது. அவர் கர்நாடகத்திலிருந்து வந்தவர். கர்நாடகத்திலும் வந்தவருக்கு தமிழ் மொழி பேசுவதிலே இருக்கக்கூடிய வேறுபாடு எப்படி இருக்கும் என்பதை நுணுக்கமாக பார்த்து இந்த திரைப்படத்தில் அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை அழைத்து வந்து அவர் மொழியிலேயே பேச வைத்திருக்கிறார். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா கேட்க பேசுகின்ற தமிழ் என்பது கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும், தஞ்சை மொழியாக இருக்காது. அவ்வளவு நுணுக்கமாக அதில் வேலை செய்திருக்காங்க. ஒருவேளை சீனிவாசராவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். திராவிட இயக்கம் இங்கே சாதி ஒழிப்பு களத்தில் தந்தை பெரியார் இயக்கத்தில் இணைந்து செயலாற்றிய பல கள போராளிகள் தொடர்ச்சியாக நீதிதோறும் பேசி வருகிறது, ஒரு பெயருக்கு அடையாளப்படுத்தி வருகிறது. ஆனால் சீனிவாசராவ் போன்ற போராளியை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்கத்தில் தன் உயிர் கொடுத்த, தன் வாழ்க்கை ஒப்படைத்த எண்ணற்ற போராளிகளினுடைய, கம்யூனிச போராளிகளினுடைய வரலாறை நீங்கள் தோண்டி எடுத்து அந்த கட்சி தோழர் இடத்துல நீங்கள் பேசினால் மட்டும்தான் தெரியுமே ஒழிய பொதுவெளியில் இல்லை. அதான் சிரமம், பெரும் துயரம். என்றால் அந்த போராட்டம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தனி மனிதனை போற்றுகின்ற விஷயம் அல்ல. அந்த தனி மனிதன் அந்த இயக்கமாக இருந்து எப்படி அந்த மக்களை அரசியல் படுத்தினால் அதன் மூலமாக எப்படி விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்கிற வரலாறை நாம் சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டோம். பிஎஸ்ஆர் எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? செகுவேராவை தெரியும், பிடல் காஸ்ட்ரோவை தெரியும், மாவோவை தெரியும், ஸ்டாலினை தெரியும். ஆனால் சீனிவாசராவை தெரியாது, மணலி கந்தசாமி நமக்கு தெரியாது. ஒரு பெரும்பட்டியல் நமக்கு இருக்கிறது, ஜீவாவை நமக்கு தெரியாது. நான் சின்னதாக இருக்கும்போது குறைஞ்ச பஸ்ல ஜீவான் பேர் பார்த்தாவது ஜீவா யாருன்னு அப்பாட கேட்டிருக்கேன். இப்ப அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறே தெரியாமல் இத்தனை ஆண்டுகாலம் கடந்த இந்த தமிழினத்திற்கு, திராவிட இயக்கத்திற்கு நிகராக மார்க்சிய கம்யூனிச இயக்கமும் இந்த மண்ணினுடைய அடிமைத்தனத்தை உடைப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி பல போராளிகளை உருவாக்கியது என்கின்ற வரலாறை அதான் முக்கியமான படத்துல அப்படியான ஒரு கேரக்டர் படத்துல வருது. அதுல வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் நான் பார்த்த ஒரு காட்சியை நான் ஒரு இடத்துல பேசினேன். அது வந்து விஜய் சேதுபதிக்கும் அவரது மனைவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடலாக, இறுதி உரையாடலாக காட்டுறாங்க.
விஜய் சேதுபதி சொல்லுவார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ கண்டிப்பா செய்யணும் தட்டாம அப்படின்னு. என்ன என்றால், அரசு என்னை கொலை செய்து விட்டால் என்னுடைய உடம்பை நீ கிளைம் பண்ணக்கூடாது, நீ கேட்கக்கூடாது. என் கணவரோட உடம்புன்னு சொல்லி கேட்டு எடுத்துடக்கூடாது, நீ இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அந்த உரிமை கோரக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை தன் மனைவி எடுத்து, காதல் மனைவி எடுத்து வைப்பார். மிக மிக வலிமை மிகுந்த சூழல், மிகவும் வலி மிகுந்த காட்சி. தான் மிகவும் நேசிக்கக்கூடிய மனைவி எடுத்து அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறார். அதற்கு மனைவி பதில் சொல்லுவான், அவருடைய காதல் மனைவி, அரசியலாக நீ என்ன சொல்றங்கிறது எனக்கு புரியும், அதை நான் ஏற்றுக்கிறேன், சரியான அதே வசனத்தை நான் சொல்றேன்னு தெரியல, ஆனால் முன்னால் புரிந்து கொள்ள முடியாத வழியோடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த மனைவி பேசுவதாக அந்த காட்சியில். அடுத்த காட்சியில் விஜய் சேதுபதி இறந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை காணும். அது விஜய் சேதுபதி சொல்லக்கூடிய அந்த இறுதி வாசகம் என்ன? அந்த மனைவியிடம், நீ என் உடம்ப உரிமை கோரிட்டேன்னா இது ஒரு தனி மனிதனுடைய சந்தையாக பார்க்கப்படும். நீ அப்படி உரிமை கோரவில்லை என்றால் நான் யாருக்காக போராடினேன், எதற்காக போராடினேன் என்கின்ற வரலாறு எழுதப்படும். இதை விட உணர்வுமிக்க காட்சியை நான் எந்த திரைப்படத்திலும் பார்க்கவில்லை, எந்த திரைப்படத்தில் பார்க்கவில்லை. இது எப்படி இதை சிந்தித்தார், அந்த காட்சியை உருவாக்கினார் என்பது எனக்கு இன்றைக்கு புரியவில்லை. ஆனால் அவ்வளவு உணர்வு மிகுந்த ஒரு காட்சி அமைப்பு இந்த திரைப்படத்தில். விஜய் சேதுபதி வெள்ளை கொடியை காட்டிவிட்டு வந்து சரணடையக்கூடிய அந்த காட்சி, அதற்கு முன்பு தனது தோழர்களிடத்தில் போராட்டத்தை ஒப்படைத்து மக்களிடத்தில் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றடைகிறார். வெள்ளை கொடியோடு வந்தவரை சுட்டு கொலை செய்கிறார். நமக்கு எது நினைவு வருகிறது? முள்ளிவாய்க்கால் நினைவு. முள்ளிவாய்க்கால் நினைவு. விஜய் சேதுபதியினுடைய உடல் நமக்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடலாக நமக்கு காட்டப்பட்ட அந்த காட்சி நமக்கு நினைவு வருகிறது. எதை நம் கண்ணிலிருந்து, நம் வரலாற்றிலிருந்து மறைக்க வேண்டும் என்று இந்த அரசு விரும்பியதோ அதை காட்சிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் வெற்றிமாறன். இந்த படத்தோட முக்கியத்துவம் நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் காலையில் சொன்ன ஒரு கருத்தை மறுபடியும் இங்கே பதிவு செய்து, இந்த படத்தை வெறும் தியேட்டர்ல பார்த்துட்டு அதோட முடிச்சுட்டு போயிடாது. இந்த மண்ணினுடைய வரலாறை, பல கட்டங்களில் நடந்த போராட்டங்களை தொகுத்து, அந்த போராட்டங்களில் ஈடுபட்ட பல மனிதர்களினுடைய அனுபவங்களை காட்சிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தத்துவத்தை வசனங்களாக, காட்சிகளாக கொடுத்திருக்கிறார். அதை குறித்த விவாதம் நமக்கு தேவை. ஒரு புத்தகத்தை எடுத்து விவாதிப்பதை போல இந்த திரைப்படம் ஒரு பாடமாக, ஒரு அரசியல் கட்டுரையாக, அரசியல் புத்தகமாக நம்ம பேசியே ஆகும். இது வெறுமனே திரைப்படத்துக்கு பாராட்டுவது நீங்களும் முடிச்சுட்டு போயிடாது. இந்த படம் OTT-ல வரும், அதற்கு பிறகு விவாதத்தை வையுங்கள். உங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுங்க. அரசியலே புரியாதவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் அல்ல, அரசியலே புரியாதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு அவர்களோட இந்த காட்சி என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நபர் நம்ம வரலாற்றில் இருக்கிறாரா இல்லையா என்பதையெல்லாம் தயவு செய்து எடுத்து பேசுங்க. நமக்கு அப்படிப்பட்ட எந்த திரைப்படமும் நமக்கு இல்லை, அப்படியான திரைப்படங்களே இல்லை. இப்படி இந்த திரைப்படம் என்பது நம்முடைய வரலாறு, 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு, தமிழகத்திய போராட்ட வரலாறையும் தொகுத்து காட்டுது. இந்தியாவிலும் நடந்த போராட்டம், அதில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போராட்டங்களின் தொகுப்பாக இந்த திரைப்படம். அப்ப இன்னைக்கு நமக்கு எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு அரசியல் பேசும். அதுதான் இயக்குனருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான பாராட்டு விழாவாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்கள் அனைவரும் வேலை செய்ய விரும்புகின்ற ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் இல்லைங்களா? ஒரு அற்புதமான இந்திய அளவில், உலக அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு இயக்குனர். இந்த இயக்குனர் நினைத்தால் இன்னைக்கு காஷ்மீர்ல போய் ஒருத்தவங்க சண்டை போட்டு
அவர் குடும்ப பிரச்சனையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படத்தை எடுத்து பெரும் படத்தை சம்பாதிச்சார். காஷ்மீர் மக்களை எதிரியாக மாட்டார். அந்த படத்துக்கு பேர்லாம் சொல்லலை, ஆனால் அந்த படத்தை பார்த்தபோது அச்சமாக இருந்தது. காஷ்மீர் மக்கள் முழுவதுமே எதிரியை காட்டினாங்க. காஷ்மீர் மக்கள் போராட்டத்தை எதிரியை காட்டினாங்க. அந்த இயக்குநரை கூப்பிட்டு இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் கொண்டாடுகிறது, ஊடகமும் கொண்டாடுகிறது, நடிகர்கள் கொண்டாடுகிறார்கள், சக இயக்குநர்கள் கொண்டாடுகிறார்கள், அரசியல்வாதிகள் கொண்டாடுகிறார்கள், முதலமைச்சர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். எதை பற்றி? போராடுகின்ற மக்களின் வரலாறை தவறாக சித்தரித்து அதை வணிக ரீதியாக சம்பாதிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மண்ணின் வரலாறை, போராட்ட வரலாறை பேச முடியாத இந்த மண்ணின் கதாநாயகர்களை திரைப்படமாக எடுப்பது விளையாட்டான காரியம் அல்ல. தனது வாழ்க்கையை இந்த இடத்திலே சவாலாக முன்வைத்து இந்த திரைப்படத்தை செய்திருக்கிறார். யாரும் செய்ய முடியாத, செய்ய துணியாத ஒரு விஷயம். ஈழ வரலாறு நாம் பேச முடியாது, ஈழத்திற்கு புத்தகமே போட முடியாது. தமிழ்நாட்டு விடுதலைக்காக போராடிய தமிழரசரை பற்றியோ புலவர் கலியபெருமானை பற்றியோ நம்ம பேசப்பட முடியாது, கூட்டம் நடத்த முடியாது. ஆனால் நம் நாடு ஒரு ஜனநாயக நாடு. இப்படிப்பட்ட இடத்தில் இவர்களினுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்தியாவின் தலை சிறந்த, உலக அளவில் போற்றப்படுகின்ற ஒரு இயக்குனர் நமக்கு இப்படிப்பட்ட திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழன் என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். என் மக்களின் வரலாறை என் மண்ணின் கலைஞர் படைத்து கொடுத்திருக்கிறார். அதான் அதுல இந்த மண்ணுக்காக போராடி ஹீரோக்களாக காட்டல. படம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் உங்கள் நினைவில் எது வரும் என்றால் விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள வராது. அந்த போராட்ட உணர்வு, அரசியல் மட்டும்தான் மனசுக்குள்ள நிற்கணும். நான் படத்தை விட்டு வெளியில வரும் பொழுது விஜய் சேதுபதி மீது சிலாகிப்போடு நான் வரமாட்டோம். சூரியனுடைய மனநிலையில வெளியிடும். உண்மையா இல்லையா? அங்கே சூரியன் என்னவாக வெளியேறுகிறாரோ அதான் நம்மைத்தான் சூரியாக நிறுத்தியிருக்காரு. ஒரு இயக்குனர் பேச முடியாது. அவர் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் படத்தில் சொல்லிவிட்டார். நான் தான் பேச வேண்டும், நான் தான் எடுத்து சொல்ல வேண்டும். என்ன நடந்தது? திரைப்படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தான். ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இளைஞர்கள், நாளைய தலைமுறை, அரசியலை முடிவு செய்யக்கூடிய அந்த இளம் தலைமுறை இந்த திரைப்படத்தை பார்க்க கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏ சர்டிபிகேட். காலையில் பேசும்போது சொன்னேன், கேஜிஎஃப் படத்துக்கெல்லாம் கொடுத்தா சுத்தியில் எடுத்து மண்டையில் போட்டு உடைக்கிறது, கழுத்துல இருந்து ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்தை அறுக்கிறது, ஆட்டை அறுப்பது போல அறுப்பது, இந்த இதெல்லாம் காட்டக்கூடிய திரைப்படங்கள். விக்ரம் ஒரு படம் வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு ஒரு 1000 பேரை கொலை செய்யலாம். இந்த படமெல்லாம் ஏற்படமா வராது. தமிழனுடைய இந்த மண்ணுக்காக போராடிய கம்யூனிஸ்டுகளின் வரலாறை சொன்ன உடனே ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்ன காரணம் என்றால் இளம் தலைமுறை இந்த படத்தை பார்க்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக சொன்னாங்க. இதை நான் எப்போ உணர்ந்தேன் என்றால், இது திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று என் மகள் திரும்பினார். அவளை அழைத்துக் கொண்டு நான் தியேட்டருக்கு போகும் பொழுது தியேட்டர்ல ஏஜ் ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டான். புஷ்பா படத்துக்குலாம் ஏஜ் ப்ரூஃப் கேட்கல, உள்ள விட்டான். ஏன்னா செம்மரத்தை கடத்துறவன் யோக்கிய இந்த நாட்டுல அவன் தான் ஹீரோவா இருக்கும் இல்லைங்களா? ஆனா மண்ணுக்காக உழைக்கக்கூடிய ஒரு படத்தை என் குழந்தை பார்க்க விடக்கூடாது. அந்த இரவுல முடிவு பண்ணேன், எந்த தேட்டர்ல கூட்டு போய் எவ்வளவு நேரம் ஆனது அந்த படத்தை என் மகளுக்கு நான் காட்டி ஆக முடியும். ஏன்னா நான் எதை செய்ய வேண்டும், என் மகளுக்கு எதை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய யோக்கியதை மோடி சர்க்கார் கிடையாது. மோடி சர்க்கார் எதை சொல்லுகிறதோ அதற்கு எதிரான செயலை செய்வதற்காகத்தான் நாம் இருக்கணும். இவன் சொல்லுவான், அதுக்கு கட்டுப்பட்டு அடிக்கணுமா? கிடையாது. அவன் எதை கண்டறிகின்றான்? அடுத்த தலைமுறை இந்த அரசியலை கற்றுக்கொள்ள கூடாது என்று நினைக்கின்றான், திட்டமிடுகின்றான். அதற்கு இந்த படத்தை தடை செய்வதற்காக முயல்கின்றான். அதை உடைப்பதுதான் நமது வேலையாக இருக்கும். அதுதான் வெற்றிமாறன் செய்யக்கூடிய பாராட்டுகளாகும். இந்த படத்தை பற்றி திருமூர்கள் பேசி சிலாயிப்பதோ, தொடர் பொன்னையை பேசி சிலாயிப்பதோ அல்ல முக்கியம்.
அவருடைய மகளோ என்னுடைய மகளோ கைகோத்து நாளைக்கு களத்தில் செங்கோடியை உயர்த்தி பிடித்து இந்த மனித விடுதலைக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படம் சொல்கின்ற அரசியல். இந்த படத்தை அவன் ஏன் சர்டிபிகேட்லாம் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம். பொதுவாக நம்ம ஊர் படத்துல அவங்க சொல்லுவானுங்க, படத்துல கடைசியில போலீஸ் வந்து காப்பாற்றும். எல்லா படத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த ஊர் படத்துல இருந்து ஹாலிவுட் படம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கலெக்டர் தான் பிரச்சனை தீர்த்து வைப்பார், நீதிபதி தான் சரியான நீதியை கொடுத்து விடுவார். ஆனா அரசியல்வாதி கெட்டவனாக இருப்பான், அயோக்கியனாக இருப்பான், அவன் பாலியல் வன்முறை செய்யக்கூடியவனாக இருப்பான், பயங்கரவாதியாக இருப்பான். அரசியல்வாதி மோசமானவன், அதிகாரிகள் யோக்கியமானவர்கள். அரசு மோசமானது, அரசாங்கம் யோக்கியமானது. அரசு மாறிக்கொண்டே இருக்கும். திமுக அரசோ, அதிமுக அரசோ, பாஜக அரசோ, காங்கிரஸ் அரசோ. ஆனால் ஈழத்தை அழைக்க வேண்டும் என்று கொள்கை கொண்ட அரசாங்கம் அப்படியே இருக்கும். தமிழ்நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்கிற அரசாங்கம் அப்படியே இருக்கும். ஸ்டெர்லைட் படுகொலை செய்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற அரசாங்கம் அப்படியே இருக்கும். அரசாங்கம் வேறு, அரசு வேறு. நாம என்ன பேசுவோம்? திமுகவை திட்டுவோம், அதிமுகவை திட்டுவோம், காங்கிரஸை பேசுவோம், பாஜக பேசுவோம். ஆனால் அதிகாரிகளை பற்றி நாம் பேசுவதில்லை, அதிகாரிகளை அம்பலப்படுத்துவதில்லை. 5 ஆண்டுக்கு தான் ஒரு மினிஸ்ட்ரி, ஆனால் 35 வருஷமா ஒரு அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியாக வேலை செய்வான். அவன் சொல்லுகின்ற கோப்பில் தான், சொல்லுகின்ற இடத்துல தான் அமைச்சர் கையெழுத்து போட்டாங்க. அப்ப அந்த அதிகார வர்க்கம் என்ன செய்கிறது என்பதை திரைப்படத்தில் காட்டியிருக்கிறார். ஒரு அறைக்குள்ள சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், கமிஷனர், போலீஸ் ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து இந்த மண்ணில் எது நடக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது, யாரை பாதுகாக்க வேண்டும், யாரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நிஜமாக இந்த நாட்டை நடத்துபவன் யார் என்பதை இந்த திரைப்படத்தில் காட்டுகிறார். அந்த காட்சியை, அந்த போர்ஷனை மட்டும் கட்டி 100 முறை பார்த்தாலும் நமக்கு புரியும் என்றால் 100 முறை பார்க்க வேண்டும். ஏன்னா அதுல சீஃப் செக்ரட்டரியோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா தெரியும், அது மாம்பழமா அல்லது மயிலாப்பூர் வந்தவரான்னு நமக்கு தெரியாது. சரி, அந்த நூல் தனி நூலாக இருக்கும். அந்த நூல் தனி நூல். அங்க கலெக்டர் பேசுவாங்க அமைச்சர்கிட்ட, சார் இதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு? மக்களை எப்படி கையாளுவது, எந்த மக்களை கொலை செய்வது, எந்த மக்களை காப்பாற்றுவது, யாரை பயங்கரவாதி என்று சொல்லுவது, யாரை காப்பாற்றுவது என்பதை பற்றி கையாளுவதற்கு நாங்கள் படித்து வந்திருக்கிறோம் என்று சொல்றார் இல்லையா? அந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம், அப்படின்னு சொல்லி தரலையே. கல்லூரியில் படிச்சிருக்கோம், எதை சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல கிரேட் 1 ஆஃபீஸர், கிரேட் 2 ஆஃபீஸர் தான் போய் சேர்ந்துருக்கிறோமே. ஆர்டிஓ இருக்கிறார், தாசில்தார் இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிக் கொடுக்குறான், ஐபிஎஸ் அதிகாரி சொல்லிக் கொடுக்குறான். அவன் அந்த மக்களை எப்படி கையாள வேண்டும் என்று கல்வி கற்று வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்று நமக்கு யாருக்குமே தெரியும். ஐஏஎஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க? ஐபிஎஸ் ட்ரைனிங் இருக்குது, ஏன் ரகசியமா இருக்குது? ராணுவத்தில் என்ன ட்ரைனிங் தரலாங்கிறது என்சிசி சொல்லி கொடுத்துடலாம், அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி. ஆனா ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி என்ன ட்ரைனிங் தரலாம் நம்ம யாருக்குமே தெரியாமல் ரகசியமா புத்தி வச்சிருக்கிறான். என்ன அர்த்தம் என்றால், அவனுக்கு சாமானிய மக்கள் தான் எதிரிகள் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வந்து நம்ம ஆட்சி செய்வார்கள். அதைத்தான் சொல்லி வேற ஒன்றும் வேற எதுவும் நம்ம மறைக்கணும். இது ஜனநாயக நாடு தானே, அதையும் நம்ம மறைக்கணும். அப்ப அவர்கள் ஒரு அடக்குமுறையை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அது வெள்ளக்கார காலத்துல இருந்து இன்றைக்கு எப்படி கொள்ளைக்காரன் வரைக்கும் வந்திருக்கிறது. இதை அந்த காட்சியிலே மிகச் சிறப்பாக, மிக நுணுக்கமாக அந்த அதிகாரிகளின் மத்தியில அமைச்சர் எங்க உட்கார்ந்திருப்பாரு? தலைப்பு கொண்டு மூலையில் உட்கார்ந்திருப்பாரு. அவர் எதை பத்தி முடிவு எடுப்பாரு? அந்த சுரங்க காற்றாடி கிடைக்குமா கிடைக்காது, அதை தாண்டி அவர் யோசனை இருக்கு. அவருக்கு அதான் கவலை, வேற எந்த கவலையும் கிடையாது. வாத்தியார் யாரு, யாருக்கு போராடா, செத்து போன 3 பேர் யாரு, நாளைக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா, தேர்தலில் வெற்றி பெறும், அதை பத்தி அவருக்கு சுரங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறதா இல்லையா, அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. சரி, முதலமைச்சர் யாரு, சூப்பர் பாஸ் யாரு, அது காட்டவே மாட்டார். ஆனா சூப்பர் பாஸ் இந்த சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்றதோ அதுக்கு தலையாட்டக்கூடிய ஒருத்தராக தான் மேலே இருக்கிறார் என்பதை படத்தில் காட்டியிருக்கிறார். அதுதான் ஒரு பொண்ணை பேசும்போது சொன்னாரு,
ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகுதான் எடப்பாடிக்கு தெரியும். அது உண்மையாக இருக்கலாம், அதை பற்றி அக்கறைப்படாதவங்க இருக்கிறார் உண்மை. சரி, எடப்பாடி தான் தெரியல, அக்கறை இல்லை, சுட்டுக்கொண்ட அதிகாரிகள் மீது விசாரணை கமிஷன் போட்டு அதுவும் அறிக்கை வந்துருச்சு. ஏன் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? ஸ்டாலின் அரசு ஏன், திமுக அரசு ஏன் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். அப்ப நடவடிக்கை எடுத்தா அடுத்த நாள் ஸ்டாலின் ஆட்சி நடக்காது. வெளிப்படையா பேசுவோம். என்ன சொல்லுவாங்க, சார் இந்த அதிகாரிகள்லாம் நீங்க அவங்கெல்லாம் நீங்க பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு கிரைசிஸ்ல எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது சார். கிரௌட் நாளைக்கு கலவரம் பண்ணுச்சுன்னா எங்களால் கட்டுப்பட்டு நீங்க குறை சொல்லக்கூடாது சார். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நாங்க பொறுப்பெடுக்க முடியாது சார். அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து எப்படி அந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கான பயம் வரும், எங்களை ஃப்ரீயா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதான் அருகாமையில் டெக்ஸ்ட் சுரங்கம் வந்துச்சா இல்லையா என்கின்ற கோப்புகள் முதலமைச்சர் கண்ணுக்கோ அமைச்சர் கண்ணுக்கோ போகாது, நேரடியாக டெல்லி கண்ணுக்கு ஓகே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இதான் நிலைமைங்க. நாம இங்க திராவிட மாடல்ல பேசணும் அல்லது வேற மாடல் பேசணும், நம்ம கலப்படம் பேசிட்டு இருக்கலாம். ஆனா பாஜக எதிர்த்து கூட்டம் போடுவதற்கு அனுமதி கிடைப்பதில்லை இந்த ஊரில். இதான் நிலைமை, இதான் நிலைமை. இதை பற்றி அமைச்சருக்கும் தெரியாது, வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் தெரியாது. நான் விமர்சன பூர்வமாக பேசவில்லை, யதார்த்தத்தை பேசுகின்றேன். இதான் யதார்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உண்மையான பிரச்சனை அரசியல் கட்சிகளிடத்தில் இல்லை, அதிகாரிகள் என்று சொல்லுகிற அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதை முதலாக அமல்படுத்திய திரைப்படமாக விடுதலை திரைப்படம். இவ்வளவு துணிச்சலாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு துணிச்சல். இந்த படத்தை வீதி வீதியை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்லி வெற்றிமாறன் எப்படியெல்லாம் இந்த படத்தை பார்க்க வேண்டும், மக்கள் ரசிக்க வேண்டும், அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய கடமை ஜனநாயக அமைப்புகளாக நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கிறது. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பத்திலிருந்து இறுதி இன்றைக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் வரலாறு சொல்றாரு. அதுல இறுதியாக வைக்கக்கூடிய விவாதங்கள் தேசிய சுயநிர்ணய உரிமை, தேசிய விடுதலை என்பது குறித்தான கருத்தாக்கத்தோடு நிற்கிறது. தமிழ்நாடு விடுதலையை முன்னெடுத்த புலவர் கலியபெருமாள், அதை கோட்பாடாக மாற்றிய புலவர் கலியபெருமாள் அவர்கள் அதை நடைமுறையிலே அதை போராட்டமாக அதற்காக படை திரட்டி படைகட்டி போராடிய தமிழரசு. இவர்களுக்கு பின்னணி அரசியல் என்ன என்பது வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே முற்போக்கு இயக்கங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கேள்வி தேசிய உரிமையை அங்கீகரிக்கிறோமா மறுக்கிறோமா என்பதுதான். தேசிய இனம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது, தேசிய இன மொழி என்று ஒன்று இருக்கக்கூடாது, தேசிய இன பண்பாடு என்று ஒன்று இருக்கக்கூடாது. அனைத்தையும் இந்து பண்பாடாக, அனைத்தையும் இந்தி மொழியாக, அனைவரையும் இந்தியன் என்ற ஒற்றை அடையாளத்துக்கு அடைக்க வேண்டும் என்று பாஜக அரசியலை முன்னகர்த்துகிறது என்றால் அந்த பாசிசத்திற்கு சரியான எதிர்ச்சொல் தேசிய இன விடுதலை அரசியல் தான் எதிர்ச்சொல்லாக. வேற என்ன முடியும்? வேற என்ன? இந்திய அளவில் பாஜக தோல்வி அடைந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மாநில கட்சி இருந்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் பாஜக போட்டிருக்கிறது. எந்த இடத்தில் பாஜக நேரடியாக இன்னொரு தேசிய கட்சி எதிர்கொண்டிருக்கிறதோ அங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. வேற ஒன்று, எங்கெல்லாம் மாநில கட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜக நெருக்கடி சந்தித்திருக்கிறது. அது ஜார்க்கண்டோ, பீகாரோ, உத்தரப்பிரதேசமோ, மகாராஷ்டிராவோ, தமிழ்நாடோ, ஒரிசாவோ, மேற்கு வங்கமோ, இந்த இடத்துல எல்லாம் பாஜக நெருக்கடியை சந்திக்கிறது. ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் நேருக்கு நேராக மோதிய மத்திய பிரதேசமோ, ராஜஸ்தானோ, குஜராத்தோ, ஹரியானாவோ நிலைமை என்ன? நிலைமை என்ன? பஞ்சாபுக்குள் கால் வைக்க முடியவில்லை, தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்க முடியவில்லை. இப்படி இந்த பட்டியலுக்கு பின்னால் என்ன உணர்வு இருக்கிறது? தேசிய இன உணர்வு இருக்கிறது. எம் மொழி, எம் மக்கள், எம் நாடு, எம் நிலம் என்கிற உணர்வு இருக்கிறது. அது ஒரு அரசியலாக உருப்பெறவில்லை என்பதுதான் நமக்கு கவலை. அது அரசியலாக மாற்றிவிடக் கூடாது என்று தெளிவாக இருக்கிறார். அது அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது, காவல்துறை தெளிவாக இருக்கிறது, உளவுத்துறை தெளிவாக இருக்கிறது,
ஒரு மாசத்துக்கு முன்னாடி உளவுத்துறையில போய் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஏன் திருமுருகனோட போறீங்க? ஏன் சார் கோரிக்கை சார் பொதுவானதா இருக்காத ஒன்னா போறாங்க? இல்ல சார், அவங்க எல்லாம் மொழி சாப்பிடிஸ்ட், தமிழ் சாப்பிடிஸ்ட் சார். என்னது மொழி வெறியர்கள்? யாரு? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை நாங்க பேசுறது கேட்டா நாங்க மொழி வெறிய. டெல்லிக்கார அவன் மொழியை தொண்டைக்குள்ள திணிச்சானா அவன் ஜனநாயகம். இதை சொல்றது யாருன்னா, தமிழ்நாட்டில் நம்ம கூட நம்ம ஊர்ல படிச்சு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தரோட மண்டையை கழுவி தமிழ் மொழியில பேசுறதுன்னு சொல்றவங்க தமிழ் சாவடிஸ்ட் சொல்லி நம்ம ஊரை காவல்துறை வளர்த்து வச்சிருக்காங்க டெல்லிக்காரன். அந்த அரசியலை புரிந்து கொண்டால் நமக்கான உரிமை தானாக வந்து சேரும். அப்ப இந்த வரலாறை ஒரு திரைப்படமாக இது திரைப்படமாக வந்திருக்கு. அந்த தோழர்களே, இந்த விடுதலை திரைப்படம் குறித்து பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோம் என்றால் இளைஞர்களை கூட்டி செல்லுங்கள். இன்றைக்கு 14-15 வயசு 16 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த படம் புரியாது என்று நினைத்துள்ளார். என் மகளை பார்த்து அதற்கு பிறகு நான் இந்த செய்தி சொல்லியிருக்கிறேன். காலையில் கூட பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய அமைப்பினுடைய நண்பர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அக்கா என்றோ அண்ணா என்றோ மாமா என்றோ அழைத்து வந்தவள் இந்த படத்தை பார்த்த பிறகு தோழர் என்று அழைக்கிறார். ஒரு 14-17 வயசு பொண்ணுக்கு புரியுது என்றால் நாம் அவர்களிடம் அந்த படத்தை கொண்டு சேர்க்கிறோம். இந்த 14-17 வயசு குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாது என்று மோடி அரசு விரும்பினால் அதை உடைப்பதுதான் நம்மளுக்கான வேலை திட்டமாக இருக்கும். ஆகிய தோழர்களே, நான் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன். இந்த படம் குறித்து நான் தொடர்ச்சியாக உரையாட வேண்டியிருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான இந்த கோபிச்செட்டி பாளையத்தில் நான் உங்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் கந்தசாமி தமிழ்நாட்டில் இன்னும் தமிழ் மொழியும் தமிழின உணர்வும் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் தோழர் கந்தசாமி போன்றவர்கள், தோழர் பொன்னையன் போன்றவர்கள், தோழர் பாபா பவன் போன்றவர்கள் தான் இந்த மேடைகளை அமைத்து இந்த அரசியல் மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார். அவர்கள் இந்த மேடையை அமைத்து இந்த அரசியல் நோக்கங்களை தலைமுறை கடந்த 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக இந்த மேடையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த மேடை என்ன செய்யும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது போன்ற மேடைகள் தான் எங்களை எல்லாம் உருவாக்கி வளர்த்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் இது போன்ற மேடைகளிலே பேசுகின்ற கருத்துக்களை கேட்டுத்தான் வந்திருக்கிறோம். அப்படி இன்றைக்கு ஒரு மேடையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இன்னொரு நான் தெரிவிக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் இங்கே இருக்கிற தமிழர்களை எல்லாம் தமிழனா தெலுங்கனா என்று பிரித்து பார்ப்பதல்ல. உழைக்கின்ற மனிதனுடைய இந்த நிலத்திலே உழைத்து வேறு சிந்தினுடைய விடுதலை தான் தமிழ் தேசிய விடுதலை என்று சொன்ன திரைப்படம் தான். இனத்தை அல்ல, இன தூய்மை அல்ல, இனத்தின் விடுதலை என்பது உழைப்பாளியின் விடுதலை. இனத்தின் விடுதலை என்பது சாதி ஒழிப்பினுடைய செயல் திட்டம் என்பதை இந்த படம் ஆவணப்பூர்வமாக வரலாற்று பூர்வமாக இன்னும் சொல்லவிடும் படைப்பாக ஆகச்சிறந்த படைப்பாக இந்த படைப்பு வந்திருக்கிறது. ஆகவே இந்த திரைப்படத்தை ஊர்தோறும் கொண்டாடுவோம், வீதிதோறும் கொண்டாடுவோம், மக்களிடத்தை கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். விடுதலை 1, 2, அசுரன் போன்ற மக்களுக்கான திரைப்படங்களை இயக்குனர் தோழர் வெற்றிமாறன் அவர்கள் இப்பொழுது 7 முறை வழங்குவார். இந்த மாதிரி ஒரு வேலையில் எவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே எனக்கு அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியல.
திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக புரட்சி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இந்த நூல்களை நான் அளிக்கின்றேன். தம்பி முன்னாடி வாங்க தம்பி வாங்க வாங்க இந்த முன்னாடி வாப்பா வெளியில் இருப்பா உத்வேகம் இன்னும் அதிகமாக செய்யணுன்ற ஊக்கத்தை தைரியமே கொடுக்குது. மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க பார்க்கறது அந்த அந்த துணிச்சல் வருது. இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணுது. விடுதலை பொறுத்த வரைக்கும் திருமூலர் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுத்துக்கோம். அவர் பேசிட்டாரு. படத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சரி இதை வந்து நம்ம வெளியே பேச முடியாது, படத்தில் வைப்போம், வேற யாராவது புரிஞ்சா பேசிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சா மற்றவங்களுக்கு புரிஞ்சா அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருந்தோம். அதெல்லாமே எடுத்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குதில்ல பேசுறது. ஓகே லாபம் கேட்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த படத்தை எழுதும்போது நிறைய அது ஒரு 4 வருஷம் பயணம். நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்தில். அண்ட் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு படம் உருவாக்குறதுன்றது வந்து ஒரு தனி மனிதரால் நிகழ்வு இல்லை. இது ஒரு பெரிய ஒரு டீமோட ஒர்க்கு. ஒரு பெரிய குழு சேர்ந்து இந்த படங்கள் 2 படங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கான முகமாக என்னை நிற்க வச்சிருக்கிறது வந்து எனக்கான ஒரு பெரிய மரியாதை தான் நான் உணர்றேன். அந்த அடிப்படையில் ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த நேரத்தில் வந்து இங்கே ஒரு ஊர்மையில் இருக்காங்க. அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தித்து ஒரு அனுமதி கோர்றதுக்காக அவரை சந்தித்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தித்து பேசணும். அப்போ அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு எங்கள் சைடில் என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எதுவுமே யோசிக்காங்க. இந்த வரலாறை எப்படியாவது கொண்டு போய் நீங்கள் சேருங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு சில குறைகளோடு கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரியான சூழலில் நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம், சென்சார்ஷிப் முடிஞ்சு வெகு மக்கள் பார்க்கறதுக்கான படமாக மாற்றுறோம் அப்படிங்கும்போது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது, மாற்ற வேண்டியிருக்கும். குரோனாலஜிக்கலாகவும் சிலது மாற்ற வேண்டியிருக்கும், ஜியாகிரபிக்கலாகவும் சிலது மாற்ற வேண்டியிருக்கும். நமக்கு சொல்லப்பட்டது யாருக்காக சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு புரியுதாங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கும். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் இதில். ஸோ தட் இது சென்சர்ஷிப்பில் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வரணுன்றதுக்காக. அண்ட் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லாமல் வெளியே கொண்டு வர முடிஞ்சது இந்த படத்தை. அது எங்களுக்கு சந்தோஷம். அண்ட் அந்த படத்துக்கு பார்த்த அளவில் மக்கள் இந்த படத்தை உள்ள எடுத்துக்கிட்டதும் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு தேடலை கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இவங்க யார் அப்படின்னு தேடி படிக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்துருந்தா இருக்கும். நான் எப்போதுமே
ஒரு சினிமா சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சினிமா ஒரு சமூகத்துக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணாது. ஆனால் சினிமா சமூகத்துக்குள்ள ஒரு விவாதத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு ஊக்கியாக இருக்கும். It can be a catalyst for social reform or a social discussion. அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு அந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுபோல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போவே நடந்துச்சு. எலிவர் மலையை பற்றியும் தமிழ் பற்றியும் தேடி படித்தாங்க. அதுபோல இந்த படத்துலையும் வெவ்வேறு தலைவர்களை பற்றி தேடி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவு கொடுக்குது. இறுதியாக படத்தில் வர ஒரு வசனத்தோடவே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நாம் வந்து நம்முடைய வரலாற்றை